கேரளத்தை நீ தாண்டதில்ல அப்படின்னு வருது. இன்னும் கடையை நீ எடுக்கலைன்னா നാളെ ഉന്നട നാട്ടിൽ ഉന്നട പാടി മറ്റുമേ പോകും പറയുന്നത്. നമസ്കാരം, കൊട്ടാരക്കര മീഡിയയിലേക്ക് സ്വാഗതം. തമിഴ്നാട്ടിൽ നിന്നും കൊട്ടാരക്കരയിലെത്തി പച്ചക്കറി വ്യാപാരം നടത്തുന്ന യുവാവിനെ സംഘം ചേർന്ന് ആക്രമിച്ചു. പച്ചക്കറി വ്യാപാരം നടത്തുന്നതിനെ വിലക്കിക്കൊണ്ടാണ് ആക്രമണം നടത്തിയതെന്നാണ് യുവാവ് വെളിപ്പെടുത്തുന്നത്. നടന്ന സംഭവത്തെക്കുറിച്ച് തമിഴ്നാട്ടുകാരനായ യുവാവ് കൊട്ടാരക്കര മീഡിയയോട് സംസാരിക്കുന്നു. நான் இவட கொட்டாரக்கரைன்னு தேட்டருக்கு முன்ன ஒரு கடை வாடகைக்கு எடுத்து பின்ன இவட நான் சாதனை விலை குறிச்சு கொடுக்கத்துண்டு. எனக்கு அவட 10 ரூபாய்க்கு கிட்ட நான் 12 ரூபாய்க்கு கொடுக்க, எனக்கு 2 ரூபா கிடைச்சது மதி, அதே நான் கொடுக்கத்துண்டு. பின்ன இவட கொட்டாரக்கரையில் சந்தைக்கத்து உள்ள ஆளும், பின்ன இவட உள்ள முனிசிபாலிட்டியில் உள்ள ஆளும், பின்ன இவட சேர்மன் எல்லாரும் இவடக்கு வந்து என்ன அடிக்காம பிடிக்க என் அம்மே ரொம்ப பயங்கரமாயிட்டு பேசியது. நான் எவ்வளோ போகணும்னு எனக்கு அறியத்தில்லை. நான் இனி எவ்வளோ போவான் வாழ்வாதாரம் போய் நான் இவனுக்கு பணி செய்யானு இவட 40,000 ரூபாய் தட்டு அடிச்சுட்டு உண்டு, 1.5 லட்ச ரூபா சாதனை எடுத்துட்டு வந்து நான் இனி எவ்வளோ போவான் என் வாழ்க்கை, நான் இனி எவ்வளோ ஜீவிக்கான், நான் இவனுக்கு சூசைட்டனே செய்யணும். நான் கேரளா நம்பி வந்தது. இந்த மக்களுக்கு நான் சாதனை விலை குறைச்சியே கொடுக்கல. நான் கேடு சாதனை எதுவும் விட்டு இல்லை, நான் நல்ல சாதனை தெளிவாயிட்டு சாதனை கடையில் முன்கொண்டது. மக்களுக்கு கரெக்டாயிட்டு விலையை காமிச்சு நான் சாதனை கொடுக்கு. சாதனத்தை நான் கொடுக்கும்போது இவனுக்கு எல்லாரும் கேரி வந்து நீ எந்த மலக்கறி சாதனை 8 ரூபாய்க்கு கொடுக்கணும். நான் எந்த உதவி நான் விலை குறிச்சு கொடுத்தது ஒரு குத்தமா இல்லை, இவட கேரளாவுக்கு பணி செய்யான்னு வந்ததுக்கு ஒரு குத்தமா? நான் எவ்வளோ போவேன் இந்த வாழ்வாதாரம் இனி போய் நான் இனி எவ்வளோக்கு போய் நிற்கான். எனக்கு கேரளா மக்கள் சப்போர்ட் செய்யணும். நான் கேரளா மக்களுக்காகிட்டே சாதனை கொடுக்கு, விலை குறிச்சு சாதனை கொடுக்கு. அப்போ நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் செய்யணும். எனக்கு வேற ஜீவிக்காம போகிற இடம் இல்லை, ஸ்தலம் இல்லை. நான் அவளுக்கு என் ஒய்ஃபுண்ட சொர்ணத்தை கொண்டு வந்து அடவு வச்சு இவட கச்சவடம் செய்து இப்போ என் வாழ்வாதாரம் போய் நான் எவ்வளோ போவான். என் சாதனை எல்லாம் காணிச்சு தரான், ஃப்ரெஷ் ஆகிட்டு உண்டு. வந்தவர் இவட சந்தைக்கத்த உள்ள ஆளானு, പിന്നെ അവിടെ മലക്കരിച്ച കച്ചവടം ചെയ്ത ആളാണ്. പിന്നെ ഇവിടെ എല്ലാവരും മുനിസിപ്പാലിറ്റിയിലുള്ള ആളും ചോദിച്ച്, പിന്നെ ഇവിടെ കച്ചിക്കാരൻ ചോദിച്ച്. நான் எனக்கு ஆறுன்னு அறியத்தில் எனக்கு தமிழ்நாடு நான் ഇവിടെ வந்து மலக்கறி கச்சவடம் செய்யான்னு வந்ததே உள்ளது. அயாளெல்லாம் ஒவ்வொரு யூனியன்கார் പറയുது. പിന്നെ ഇവിടെ ചെയർமன் ചോദിக்குது. எனக்கு ஆறுன்னு அறியத்தில்லை. எல்லாம் வந்து எல்லாம் வண்ணமுள்ள ஆளுகளே வந்து പിന്നെ ഇവിടേക്ക് வந்து என்னையும் நான் பணி செய்ய கூட்டு வந்த ஆளுக்காரன் தள்ளலாம் அடிக்கான் வந்து தாக்கோல வச்சு குத்தி நான் എന്താ ചെയ്യട്ടും. എൻ്റെ അമ്മച്ചി എൻ്റെ അമ്മ എല്ലാവരും പള്ളി പറയുന്നു, വിളക്ക് പറയത്തുണ്ട്. நான் എവിടെ പോവാം. സാധനത്തെ കണ്ട ഏത് കേടുണ്ടാ നോക്കാം. ബീട്രൂട്ട് നോക്കാം, ബീൻസ് നോക്കാം, പിന്നെ ഉള്ളിപ്പൂ നോക്കാം, കൊത്തുമര നോക്കാം, പടവല നോക്കാം, കോവയ്ക്ക ഏത് കേടുണ്ടാ, ഏത് സവാള ഏത് കേടുണ്ടാ. സവാള நான் நல்ல தெளிவு சாதனம். இவடக்கு கத்திரிக்காய் நோக்கம், மாங்காய், கேரட்டு, சேனை எல்லா சாதனமே பச்சை தெளிவு. இவடக்கு மிளகா எல்லாம் தெளிவானு. நான் எது கேடு சாதனம் எடுறா அവിടൊക്കെ இருந்து நல்லா ஃப்ரெஷ் ஐட்டம் தானே கொண்டு வந்து நான் கச்சவடம் செய்து. திருநெல்வேலி மார்க்கெட்ல இருந்து நான் இறக்கியது. 1.5 லட்ச ரூபா நான் கொடுத்து இறக்கியது. 1.5 லட்ச ரூபா ரெடி கேஷ் கொடுத்து கச்சவடம் கொண்டு வந்து நான் நடத்திட்டு இருக்குவா. ஏது கேடு ஒரு சாதனை கேடு கிடையாது. கேபேஜ் நல்ல ஃப்ரெஷ் ஊட்டி கேபேஜ் நான் கொண்டு வந்து நல்ல ஃப்ரெஷ் பச்சை சாதனம் எல்லாம் பச்சை சாதனம் நான் கொண்டு வந்து நீ எந்தடா நான் எந்த செய்யட்டும். லைசன்ஸுக்கு எல்லாம் போய் அப்ளை செய்துட்டு வந்து இப்போ இவடங்க எல்லாரும் போய் அவட முனிசிபாலிட்டியில 30-40 பேர் மீட்டிங் இடான்னு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நான் கேடு சாதனை எடுதா ஃப்ரெஷ் சாதனை எடுது. இதுக்கு எந்த நான் செய்யணும், இதுக்கு லைசன்ஸ் கிட்டே நான் எவ்வளோ போவான்னா நான் எவ்வளோ போவான். எனக்கு வேற வழி இல்லைங்களே விட கலெக்டர் ஆஃபீஸில் போய் தீ குளிக்கான்னு உள்ளது. வேற எனக்கு அறியாம இல்லை. எனக்கு வேற ஜீவிதம் எல்லாம் போய் நான் எவ்வளோ செய்யாம இனி நான் எவ்வளோ போவான். கேரளா மக்களே எனக்கு ஒரு துணையாயிட்டு வரணும். இல்லைங்களே என் வாழ்க்கை மொத்தம் போய் நான் என் 2 கொச்சி என் ஒய்ஃபு எல்லாரும் போவான்.